பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் மாநகராட்சி சார்பில் பாதாள சாக்கடை திட்ட பணிக்காக பள்ளத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் எதிர்பாராத விதமாக பள்ளத்தில் விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் அவருக்கு காயங்கள் ஏற்பட்ட நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். மேலும் இந்த பணி மெத்தனமாக நடைபெறுவதால் இதுபோன்ற விபத்துகள் தொடர்ந்து ஏற்படுவதாகவும் இதுபோன்ற பணிகளை விரைந்து முடிக்க பொதுமக்கள் மேயரிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். இதனால் உடனடியாக அந்த பள்ளத்தை மூடுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய உள்ளதாக மேயர் தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மில்லத் நகர் பள்ளிவாசல் அருகே 31ஆம் ஆண்டு முகரம் விழா பள்ளிவாசல் நிர்வாகிகள் சார்பில் மிக விமர்சையாக தொடர்ந்து 3 தினங்களாக நடைபெற்று இறுதி நாளான புதன்கிழமை அதிகாலை 5 மணிக்கு சிறப்பு தொழுகை முடிந்த பின்னர் ஏராளமான இஸ்லாமியர்கள் ஈர ஆடையுடன் நீண்ட வரிசையில் நின்று தீ மிதித்து மொஹரம் விழாவை வழிபட்டனர். இந்நிகழ்ச்சியில் சுற்றுப்பகுதியில் உள்ள ஏராளமான இஸ்லாமியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு இஸ்லாமியர்கள் தீமிதி விழாவை கண்டு களித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் புதூர் நாடு மலை கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு ஏகலைவா மாதிரி உண்டு உறைவிட மேல்நிலை பள்ளியில் 300க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இதில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் மாணவ மாணவிகளுக்கு சமைக்கும் சமையலறைக்கு சென்று சமைத்து வைத்திருந்த உணவு நல்ல முறையில் சமைக்கப்பட்டுள்ளதா என சாப்பிட்டு தரம் குறித்து ஆய்வு செய்தார். பின்னர் மாணவிகளுக்கு உணவு பரிமாறி மாணவிகளுடன் அமர்ந்து உணவு அருந்தினார். ராணிப்பேட்டையில் இந்திய தொழிற்சங்கம் மையத்தின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது முறைசாரா தொழிலாளர் நல வாரிய குளறுபடிகளை சீர் செய்திட வாரியத்தில் பதிவு செய்துள்ள அனைத்து தொழிலாளர்களையும் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்திலும் இஎஸ்ஐ திட்டத்திலும் இணைத்திட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என முறைசாரா தொழிலாளர்களுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தொழிலாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், பெண்கள் என அனைவரும் ஒன்று சேர்ந்து கோஷங்களை வெளிப்படுத்தி மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் சார்பில் வரும் 18ஆம் தேதி தொடங்கி 4 நாட்கள் நடைபெறும் கட்டட கட்டுமான பொருட்களுக்கான கண்காட்சி திருப்பூர் தாராபுரம் சாலை வித்யா கார்த்திக் மஹாலில் கன்ஸ்ட்ரோ மெகா 2024 என்ற பெயரில் நடைபெறுகிறது. தினமும் காலை 9 மணிக்கு தொடங்கி இரவு 10 மணி வரை நடக்கும் இந்த கண்காட்சியில் கட்டுமானத்திற்கு தேவையான மூலப்பொருட்கள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை 300 அரங்குகளில் காட்சிப்படுத்தப்பட உள்ளது. இந்த ஆண்டு 19வது ஆண்டான கட்டுமான பொருட்கள் கண்காட்சியை நடத்துகிறோம். சுமார் 350 கோடி ரூபாய் அளவிலான வர்த்தக விசாரணை இருக்கும் என எதிர்பார்க்கிறோம் என தெரிவித்தனர். 19வது கட்டுமான பொருட்கள் கண்காட்சி கன்ஸ்ட்ரோ மெகா 2024 அப்படிங்கிற பேர்ல ஜூலை 19, 20, 21 மற்றும் 22 ஆகிய 4 நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை திருப்பூர் தாராபுரம் சாலை வித்யா கார்த்திக் திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ளது. வருகிற வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு கண்காட்சி துவக்க விழா நடைபெறும். துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் தமிழக செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் அவர்கள் கலந்து கொண்டு கண்காட்சி அரங்கை திறந்து கொண்டுள்ளார். திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் உயர்ந்த கே. சுப்பராயன் அவர்கள் வாழ்த்துரை வழங்க உள்ளார். இந்த கண்காட்சியின் நோக்கம் புதிய தொழில்நுட்ப முன்னேற்றங்களை, கட்டுமான உபகரணங்கள் மற்றும் சாத்தியக்கூறுகளை நமது பொறியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியிலும் தொழில்துறையினருடன் அறிமுகப்படுத்துவதுடன் தொழில்நுட்ப அறிமுகங்களையும் கட்டுமான பொருட்களின் தரத்தையும் உயர்த்துவதே ஆகும். செங்கல்பட்டு அச்சரப்பாக்கம் அருகே முனியம்மாள் என்பவர் தனது மகன் ஏழுமலை வீட்டில் வசித்து வருகிறார். அப்பொழுது வீட்டின் எதிரே அமர்ந்திருக்கும் பொழுது அடையாளம் தெரியாத பெண் முகத்தை மூடியவாறு பின்புறமாக வந்து கழுத்தில் இருந்த 1.5 பவுன் தங்கச் செயினை பறித்துள்ளார். மேலும் பாட்டியின் இரு காதிலும் இருந்த கம்மலை பறித்துள்ளார். இதனால் வலி தாங்காமல் சத்தம் போட்டுள்ளார். உடனே அந்த மர்ம பெண் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். மேலும் ஏழுமலை சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்த்த பொழுது காதறுத்து யாரும் இல்லாத தனது அம்மாவின் நிலை குலைந்த நிலையை கண்டு அதிர்ந்தார். மேலும் மூதாட்டியின் செயின் பறிக்க வந்த பெண் மூதாட்டியை தாக்கவே வலியால் துடித்துள்ளார். அதன் பின்னர் தனது அம்மாவை அச்சரப்பாக்க ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றார். இது குறித்து காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. அங்கு வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
மயிலாடுதுறை அருகே அருள்மிகு ஸ்ரீ படைவெட்டி மாரியம்மன் ஆலயம் கும்பாபிஷேக விழா கடந்த மாதம் நடைபெற்ற நிலையில் 47வது நாள் மண்டலாபிஷேக விழாவில் இரவு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. தொடர்ந்து பம்பை, உடுக்கை, மேளதாள வாத்தியங்கள் முழங்க சுவாமியை ஆராதித்து நாட்டுப்புற கலைஞர்களால் பாடப்பட்ட பக்தி பாடல்கள் முழங்க பக்தர்களிடையே பக்தி பரவசத்தை ஏற்படுத்தியது. தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நாளை மண்டலாபிஷேக பூர்த்தி விழா நடைபெற்று முடிந்தவுடன் தீமிதி திருவிழா காப்பு கட்டுதலுடன் தொடங்கப்பட உள்ளது. ராணிப்பேட்டை காவேரிப்பாக்கம் காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வரும் பிச்சாண்டி என்பவர் பணிக்கு செல்வதற்காக தனது இருசக்கர வாகனத்தில் சென்றபோது கண்டெய்னர் லாரி ஒன்று காவலர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் விபத்து குறித்து தகவல் அறிந்த போலீசார் பிச்சாண்டி உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் விபத்தில் பலியான சிறப்பு உதவியாளர் பிச்சாண்டிக்கு சுசீலா என்ற மனைவியும் 3 மகன்கள் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வேலூர் குடியாத்தம் பகுதியில் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ காளியம்மன் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தில் தேர் திருவிழாவானது நடந்தது. இதில் காளியம்மனுக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேகங்களை செய்து காளியம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்களை செய்து மரத்தேரில் காளியம்மனை வைத்து நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து காளியம்மனை வழிபட்டனர். மேலும் நேர்த்திக்கடனை நிறைவேற்ற தேரின் மீது உப்பு, மிளகு, சில்லறை காசுகள், பூ, பழம் ஆகியவைகள் வீசி எறிந்து சாமியை வழிபாடு செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் பசலிக்குட்டை கிராமத்தில் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ஆடி மாத துவக்க தினத்தை முன்னிட்டு சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானைக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. பின்னர் சிறப்பு அலங்காரங்களை செய்து மகா தீபாராதனைகள் நடந்தது. இதில் திரளான முருகர் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறையில் மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை கேட்டு விண்ணப்பித்து காத்திருப்பவர்களுக்கு உடனடியாக 100 நாள் வேலை திட்டத்தில் 4 மணி நேரம் வேலையும் ரூபாய் 319 ஊதியம் வழங்க வேண்டும் எனவும் மாற்றுத்திறனாளிக்கு 35 கிலோ அரிசி வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் கணேசன் தலைமையில் நடைபெறும் போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் சக்கர வண்டிகளிலும் உறவினர்கள் துணையோடும் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர்.